இன்று சில இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை இந்த பேரவையின் மூலமாக மாண்பு அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வருவதில் குறிப்பாக இந்த 3 மாதங்களில், குறிப்பாக இந்த 2 மாதங்களாக தமிழ்நாடு முழுவதும் மின் கணக்கீடு என்ற முறையில் எடுக்கப்பட்ட அந்த கணக்கீட்டின் அடிப்படையிலும் லட்சக்கணக்கான மின் நுகர்வோர்கள் தங்களுடைய மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது என்ப குறைபாடுகளை சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அதாவது கடந்த 2 மாதங்களாக நிறைய ஒரு 3,70,000 கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம ரீஅசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது குறித்து அவர் சொல்லியிருந்தார். அதாவது இது குறித்து சமூக வலைதளங்களில் ஒரு சில இதில் வந்து பார்த்தப்ப நிறைய இடத்துல வந்து அதிகப்படியாக எங்களுக்கு மின் கட்டணங்கள் வந்துள்ளதுன்ற சமூக ஊடகங்களில் ஒரு சில இடங்களுக்கு வந்தது. ஸோ அதற்கப்புறம் இது என்னன்னு விசாரிக்கணும், ஏன்னா பொது தளங்களில் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு மின்சார வாரியம் தானாக முன் வந்து ஒரு அதிகப்படியாக போன வருஷத்திற்கும் அதுக்கு முந்தின வருஷத்தோட கம்பாரிசனை பார்த்து நம்ம தானாக முன் வந்து ஒரு 3,70,000 கனெக்ஷன்ஸை, இதெல்லாம் வந்து 3 மடங்கு 4 மடங்கு அதிகப்படியாக கட்டணங்கள் போன ஆண்டை கம்பேர் பண்ணுறப்போ வந்திருக்கோம். அவங்களுக்கு வந்து நான் தானாக முன் வந்து நம்ம ரீஅசஸ்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சுமார் 3,70,000 கனெக்ஷன்ஸை ரீஅசஸ்மெண்ட் பண்ணோம். அது சம்மந்தப்பட்ட சுற்றறிக்கை தான் அவர் குறிப்பிட்ட சுற்றறிக்கை. அது தானாக முன் வந்து அது குறித்து கூட திமுகவின் தலைவர் வந்து இல்லை கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு சொன்னால் அதுதான் நான் கிளாரிஃபை பண்ணியிருந்தேன். எந்த கம்ப்ளைண்ட் 3,70,000 கம்ப்ளைண்ட் வரல. மின்சார வாரியம் தானாக முன் வந்து அந்த அசஸ்மெண்ட் பண்ணோம். ஸோ அந்த அசஸ்மெண்ட் அடிப்படையில் கடைசியில் பார்த்தீங்கன்னா சுமார் 2,719 மட்டும்தான் மிஸ்மேட்ச். அப்போ நம்ம பண்ண எல்லா 3,70,000 எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறப்ப 2,719 தான் மிஸ்மேட்ச். அதுவும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் டிஃபெக்ட் 1,350, ராங் மீட்டர் ரீடிங், அது வந்து அங்கே போகிறப்ப மேனுவலாக நடக்கிற ராங் மீட்டர் ரீடிங்கில் 1,369. இது வந்து எல்லா காலகட்டங்களிலும் ஒரு 0.5 to 6% அது வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் எதனால இவ்வளோ வேரியேஷன் மக்கள் இவ்வளோ வேரியேஷனை பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம திரும்ப அசஸ் பண்ணப்போ கடந்த மாதங்களில், அதாவது டேபிள் ரீடிங் என்ற ஒன்றை வந்து கடந்த காலங்களில் அவங்களாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த டேபிள் ரீடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் செய்யாமலேயே தானாக அங்கேயே அசஸஸ் உட்காந்து அந்த முந்தைய ரீடிங்கை பதிவு செய்கிற வழக்கம் பல காலங்களாக இருந்து வந்துடுது. தேர்தல் அந்த மாதங்களில், அதாவது ஏப்ரல் மாதங்களில் அவங்க அசஸ்மெண்ட் எடுக்காமல் முந்தைய ரீடிங்கில் பல இடங்களில், பெரும்பாலான இடங்களில் முந்தைய ரீடிங், அதாவது ஜனவரி மாதம் என்ன ரீடிங் எடுத்தப்பட்டிருக்கோ அதையே பதிவு செய்து வைத்துள்ளார்கள் பெரும்பாலான இடங்களில். ஸோ நம்மளுடைய ஆட்சி வந்த பிறகு எல்லாம் மேனுவலாக கண்டிப்பாக ரீடிங் எடுக்கணும், எல்லாம் அசஸ் பண்ணி பண்ணுறப்போ அப்போ நேரடியாக போகும் பொழுது கடந்த 4 மாதங்களுக்கும் ஏன்னா அந்த ரீடிங் எல்லாம் மொத்தமாக வரும் பட்சத்தில் நிறைய இடத்துல அந்த மிஸ்மேட்ச் இருக்குது. ஸோ அதுதான் முக்கியமான காரணமாக. ஏன்னா இந்த அசஸ்மெண்ட் எல்லாம் முழுவதுமாக முடிந்த பிறகு பெரிய அளவில் எந்த அளவுலையும் மிஸ்மேட்ச் இல்லை. அப்போ என்ன காரணம்னு பார்த்தால் முந்தைய காலங்களில் சரியாக மேனுவலாக போய் ரீடிங் எடுக்காமல், நேரடியாக போய் ரீடிங் எடுக்காமல் அது வந்து டேபிள் ரீடிங் என்ற பெயரில் போட்ட காரணம். அதை வருங்காலங்களில் கண்டிப்பாக நேரடியாக போய் எடுக்க வேண்டும். அதுலேயும் ப்ளூடூத் வழியாக மொபைல் எடுக்கணும்னு சொல்லி வலியுறுத்தி ஆல்ரெடி அதை உத்தரவிடப்பட்டுள்ளது.